ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். உடனே இவர் அந்த பையனை சட்டை பிடிச்சி அடிக்க போயிட்டார். பூரா நீ சொல்லுவ அப்படின்ட்டு. இவருக்கு சம்மந்தமே இல்லை. அந்த மனிதாபிமானம் இருக்கு இல்லையா, அது ஒரு முழு உருவமாக இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு இறக்கப்படுறது ஒன்று இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோவப்பட்டாலும் அப்படித்தான். யார் ஹீரோன்னு கேட்டேன். விஜயகாந்தோடைய பையன் சண்முக பாண்டியன்னு சொன்னார். கட்டாயம் பண்ணுறேன் நான். இன்றைக்கி அந்த படம் பாதி முடிஞ்சிருச்சு. எங்களுக்குள்ளே இருக்கிற சொந்தம் அப்படி அந்த பையனுக்கு அப்பாவாக நடிச்சிட்ருக்கிறேன். நடிக்க தெரியாதனா நாங்கள் போய் நடிச்சிட்ருக்கிறேன். இருந்து வந்தது இப்படி ஒரு கனவோடு தான் வந்தேன். அது பாருங்கள், கிடைக்கிற நேரத்தில் அது மெரிட்டில் கிடைக்கிறது போயிடுச்சு. பணம் கட்டி என்னால் படிக்க வைக்க முடியாது. படிக்க வைக்க முடியாதா? உள்ளே வரல, சோறு போட்டிங்களா, அது மாதிரி படிக்க வைங்க. இல்லைங்க கேப்டன், எனக்கு இவ்வளோ தான் சம்பளம், இதில் குடும்பத்தை காப்பாற்ற தான் முடியும் என்னால். மெடிக்கலுங்கிறது பெரிய பெரிய கோடீஸ்வரங்க நினைக்கிற படிப்பு. நம்மளால் முடியுமா? முடியலைன்னா ஏன் பிள்ளை பார்த்தீங்க, அதுக்கு சொல்லுங்கள். ஏழை இவர் அரசியலுக்கு போகாமல் சினிமாவிலேயே இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம இழந்திருக்க மாட்டோமோ? விஜயகாந்த் சார் நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல. இன்றைக்கும் ஃபியூனரலுக்கு எல்லாரும் போய் பார்த்து அதை ஜீரணிச்சுக்கவே முடியல. நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் கூட, உங்களுக்கு கேள்விப்பட்டோன்னே எப்படி சார் இருந்தது? முதல்ல விஜயகாந்துங்கிறதுக்கு இன்னொரு பேரே நட்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்தது நட்பில், அவர் வளர்ந்தது நட்பில், அவர் சினிமாவில் பெரிய ஆளானது நட்பில். மறுபடியும் எப்படா அவர் கூட ஒரு படம் பண்ணலான்னு ஏங்க வச்சிருவார். அப்படிப்பட்ட ஒருத்தரை டக்குன்னு பாஸ்டவேன்னு ஒரு சின்ன வார்த்தையில் சொல்கிறாங்களே, இது எவ்வளோ ஒரு சரித்திரம் முடிஞ்சு போச்சு. அவர் மட்டும் பாலிட்டிக்ஸில் ஒரு சரியான வழிமுறையில் வந்தார், ரொம்ப பெருசாக வந்தார். சிஎம் ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் அவருக்கு பிரகாசமாக இருந்தது. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவரை பழி வாங்கித்தான் அதில் சருக வச்சுருக்காங்க அந்த பாலிட்டிக்ஸ்லேருந்து. ஒருவேளை அவர் பாலிட்டிக்ஸ் போகாமல் சினிமாவிலே இருந்திருந்தால் இன்னும் பன்னெடுங்காலம் அவர் நம்மளோட வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் செத்து போயிட்டாருன்னு சொல்லும்போது எனக்கு மரணத்திலே 4 மரணங்கள் பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஒன்று அப்துல் கலாம், காமராஜர், சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் இந்த 4 மரணங்களும் ஜீரணிக்கவே. இந்த 4 மனிதர்களும் எப்படிப்பட்டவங்க பாருங்கள். அந்த இதில் கேப்டனுடைய மரணமும் ரொம்ப பாதிச்சிச்சு. எல்லாருமே ஒரு ஒரு நன்றியை மட்டுமே அவருக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் சார். நீங்கள் அதை ஏதாவது பார்த்துருக்கீங்களா சார்? அப்படின்னா எனக்கு ஏதாவது அவர் செஞ்சிருக்காரான்னு கேட்குறீங்க? இல்லை சார், இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது அவருடைய பிளட்டு ஹார்மோனே அதுதான். அவருக்கு ரத்தத்துக்கு பதிலாக நட்பு தான் ஓடுது. ரெண்டாவது, தப்பு எங்கே நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் சரி, இப்போ அவருக்கும் எனக்கும் சண்டை வருது, இன்னொருத்தருக்கும் எனக்கும் சண்டை வருதுன்னாலும் கூட எங்கே தப்பு இருக்குன்னு உடனே பார்ப்பார். சட்டுன்னு போய் வரிஞ்சு கட்டிட்டு நின்று சப்போர்ட் பண்ணுவார் அவருக்கு. ஏன் என்ன அதனால் நமக்கு என்ன? இன்றைக்கி ரோட்டில் ஒரு டெட் பாடி கிடந்தால் கூட, ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆகி கிடந்தால் கூட அவங்கவுங்க விலகி போயிட்டுருக்காங்க. கண்ணு முன்னால் ஒரு மர்டர் நடக்குது, சுற்றி அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதை 2 பேரும் மொபைலில் படம் எடுத்து மீடியாவில் போடுறான். அதை போடுறதுக்கும் மீடியாக்களும் இருக்குது. ஆனால் இவர் இது யார் என்னலாம் பார்க்க மாட்டார். உடனே ஏய் அப்படின்ட்டு போய் நின்றுடுவார். நான் விசு சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது 2 படம் இவர் நடித்தார். ஒன்று டௌரி கல்யாணம், இன்னொன்று புதிய சகாப்தம். அது இந்த ராஜாஜி ஹாலில் காலேஜ் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ அதில் குண்டு கல்யாணம், அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிட்டு இருந்தார். இப்போ இந்த வேடிக்கை பார்க்க வந்த பசங்கள்லேருந்து எவனோ ஒருத்தன் அவரை ஏதோ தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டான் குண்டு கல்யாணத்தை பார்த்து. அவர் பாட்டில் போயிட்டார். அவர் நிறைய இந்த மாதிரி கேட்டிருப்பார் இல்லையா. உடனே இவர் அந்த பையனை சட்டை பிடிச்சி அடிக்க போயிட்டார். பூரா நீ சொல்லுவ அப்படின்ட்டு. இவருக்கு சம்மந்தமே இல்லை. அந்த மனிதாபிமானம் இருக்கு இல்லையா, அது ஒரு முழு உருவமாக இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு இறக்கப்படுறது ஒன்று இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோவப்பட்டாலும் அப்படித்தான். கோவப்பட்டு நீங்கள் சட்டசபையிலே பார்த்துருப்பீங்க.
அவ்வளவு பெரிய சட்டசபையில் அவ்வளவு பெரிய சிஎம் முன்னாடி அத்தனை அமைச்சர்கள் முன்னாடி ஒரு கையை நீட்டி பேசுகிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்ததுன்னா அதான் சொல்ல. அதாவது மதுரை அது என்ன படம், மதுரை வீரன் அப்படிங்கிற படம் எம்ஜிஆர் நடித்தார். இவர் மதுரையிலிருந்து வந்து சினிமாவில் வீரம் காட்டி மதுரை வீரன். அவருக்கு பயங்கிற துளியும் கிடையாது. ரெண்டாவது கெட்ட எண்ணங்கள் கொஞ்சம் கூட எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல இருக்குமா அப்படிங்கிறது தெரில. இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் அவர் உடல் நலம் இல்லாமல் போயிடுச்சு, எப்படி இவர் வந்து இப்படி ஆனார், இந்த வயசில் எதுக்கு அவர் போகணும் அப்படிங்கிறதுலாம் பெரிய குழப்பமாக இருக்குது. ஏதோ அவர் சுற்றி ஒரு சதி வலை இருந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. டைஜஸ்ட் பண்ண முடியல அதை இப்போவும். இப்போ நீங்களும் சாரும் பேசியிருப்பீங்க, அப்போ ஏதாவது கேட்டிருக்கீங்களா சார் நீங்கள்? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சார், ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க, உங்களே ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா சார்? எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் சார் அந்த மாதிரி தானே சார், எதுவுமே எதிர்பார்க்காம ரொம்ப எப்பவுமே கொடுத்துக்கிட்டே அப்படி மட்டும் இருந்த ஒருத்தர். நீங்கள் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா சார்? பார்த்து பண்ணுங்க எதா இருந்தாலும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் இருந்து? அந்த கான்வர்சேஷன் எங்களுக்கு. ரெண்டாவது ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிற சில வார்த்தைகளை கேட்குற கேரக்டரும் இல்லை அவர். அவர் ஒரு மனிதன் இப்படித்தான் மோல்டு பண்ணி இப்படி தான் செய்யப்பட்டிருக்கான், இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கான். இறைவன் கொடுத்த அருட்கொடை அவருக்கு. ஒரு நல்லது செய்கிறவனுக்கு போய் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குற மென்டாலிட்டி நமக்கும் இல்லை. அவரும் அதை கேட்டுட்டு அப்படியே இருக்கிறதுங்கிற இது முக்கியம் இல்லை. அவர் என்னுடைய ஃபேமிலிக்கு செஞ்ச இது வந்து இழப்பு. அவருடைய மரணம் இழப்புன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு. தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளம் போயிடுச்சு. இவ்வளோ வீரமாக இனிமேல் வசனம் பேசுகிறதுக்கோ, இவ்வளோ வீரமாக உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, ஒரு உதவி செய்கிறதுக்கோ யாருமே கிடையாது. ஒரு 500 ரூபாயை செலவு பண்ணிவிட்டு 50 லட்சம் விளம்பரம் கொடுக்குறவன் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் வந்து செஞ்சது எவ்வளோன்னு தெரியாது. இது இப்போ நீங்கள் இருக்கிறது ராஜமன்னார் தெரு, இதுக்கு பின்பக்கம் தான் ராஜா பாதர் தெரு. அங்கே தான் அவர் ரோஹிணி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அதில் தான் அவருடைய அலுவலகம் இருந்தது. நான் இப்போ இங்கே இருக்கிறப்ப கேள்விப்படுவேன், இங்கே பாருங்கள், ஒரு விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு போனாக்கா காலையில் இருந்து இரவு வரைக்கும் யார் போனாலும் சாப்பாடு. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேருக்காவது இருக்கும். டெய்லி சாப்பாடுனா சாம்பார் சாதம், தயிர் சாதம் இப்படி கிடையாது. அவருக்கு பிரியாணி, நான்வெஜ்ஜு, இப்படி யார் வந்தாலும். சப்போஸ் யாராவது தெரியாமல் அங்கேருந்து தவறி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஊருக்கு டிக்கெட் எடுத்து கொண்டு போய் கொடுத்து அனுப்புறது, இதெல்லாம் அவருக்கு கணக்கே பார்த்து செய்யலை. வள்ளல்னு யாரையோ சொல்கிறாங்க. முன்ன வந்து எம்ஜிஆரோட பெரிய வள்ளல்னு என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் கூடயுமே ஒர்க் பண்ணது. ஒரு நாள் வந்து கொஞ்ச நேரம் தாமதம் ஆயிடுச்சு சாயந்தரம் வர்றதுக்கு. லைட்மேன்லேருந்து அத்தனை பேர்கிட்ட அவரும் குஷ்புவும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் ஈவினிங் ஷாட் அது. வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சாரி சொல்லி எதுக்கு கேப்டன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இவங்க இருக்கிறது திருப்பதியில், அங்கேருந்து 60 கிலோமீட்டர் லொக்கேஷன் ஹில்லில். வர்றதுக்கு தாமதமாகும் நமக்கும் தெரியும், நாங்களும் இதை எதிர்பார்த்து தான் வச்சுருந்தோம். இதுக்கு பதிலாக என்ன பண்ணாருன்னா, மறுநாள் காலையில் நாங்கள் 6 மணிக்கு லொக்கேஷன் போயிட்டுருக்கிறோம். ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. என்னடா ஆப்போசிட்டில் இருந்து ஒரு கார் வருது, யார்? கேப்டனுடைய கார் வருது. வந்து சருன்னு இறங்கினார். என்ன இப்போ தான் வர்றீங்க எல்லோரும்? அந்த முதல் நாள் தாமதமாக வந்ததுக்கு தண்டனை எடுத்துக்கிட்டு முன்னாடியே போய் லொக்கேஷனில் 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி வர்றார். அதுதான் கேப்டன். இந்த படத்தில் இல்லை, எந்த படத்துலையும் அப்படி தான். அவர் நடிக்கிற ஒரு படத்தில் படம் ஓடாமல் சரியாக பண்ணலைன்னா அதுக்கு கேப்டன் காரணமாக இருக்க மாட்டார். அந்த இயக்குனர் காரணமாக இருப்பார், இல்லாட்டி அந்த இயக்குனர் தான் காரணமாக இருப்பார். படம் ஓடுனாலும் காரணம் இயக்குனர் தான், ஓடலைனாலும் இயக்குனர் தான். அவருடைய கோஆப்ரேஷன், நல்ல படமோ கெட்ட படமோ, அதுக்கு வேண்டிய முழு ஒத்துழைப்பும் கொடுத்துருவார். அதே போல் ஒரு ஆக்டராக வந்து அவர் பண்ண, ஐ திங்க் போலீஸ் ஆஃபீஸர்னாலே வந்து கண்ணு முன்னா விஜயகாந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வருவேன்னு நினைக்கிறேன்னா, அத்தனை படங்கள் அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அவர் மெனக்கிடுறதா இருக்கட்டும், அந்த அந்த டைலாக்ஸ் பேசுறதுல அவர் மெனக்கிடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே கடைசி வரைக்குமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணிகிட்டே இருந்த ஒரு நடிகர்னு சொல்லலாம் இல்லையா சார்? ஆமாம் ஆமாம். இல்லை, என் படத்துலேயே ஒரு 2 கேரக்டர் அதில் ஒரு கேரக்டர், இந்த சன் கேரக்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஃபைட்லேயே ஆரம்பிக்கும். அப்போ ஒரு இப்படி தான் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். சொல்லுங்கள் சார்ன்னு. இல்லை,
நீங்கள் குடும்ப கதையாக எடுக்கிறவர். ஆமாம் சார். நான் கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்கில் கையை காலை வீசி இப்படியெல்லாம் திரும்பி இதெல்லாம் பண்ணுவேன். இந்த ஃபைட்டை கொஞ்சம் நானே எடுக்கட்டுமா, நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு அப்படின்னு கேட்குறாரு. நான் அந்த மாதிரி விடுற கேரக்டர் இல்லை. பொதுவாக தப்பாக பண்ணால் கூட தப்பாக சரியாக பண்ணிவிடுவேன் நான். என்னடா அது கேட்குறாரு என்ன. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசித்தேன். அப்புறம் அவர் படங்கள்லாம் நானும் நிறையா பார்த்துருக்கேன். தாராளமாக நீங்கள் பண்ணுங்க கேப்டன், எனக்கு என்ன இருக்குது, நான் கொஞ்சம் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை ஸ்பாட்டுக்கு நான் போகல. நான் எடுத்திருந்த 3 நாளில் எடுத்திருப்பேன். அவர் 9 நாள் எடுத்தார். இங்கே ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டு ஒரு நல்ல ஃபைட் எடுத்திருந்தார். பிரம்மாண்டமாக இருந்தது அது. நான் ஒரு ஃபைட் எடுத்தேன், அதுவும் அதை விட பிரமாதமாக இருந்தது. பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு தன்னை புரிஞ்சுக்கிட்டவன் தாங்க சரியான நடிகன். நம்ம என்ன ஏற்றுக்கிட்டு இருக்கோம். சிவாஜிக்கும் கேரவன் வைக்கல. இப்போ தான் கேரவன் இல்லாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கே கேரவன் தர வேண்டியிருக்கு இன்றைக்கி. அன்னைக்கு அவர் வரும்போது அப்படியெல்லாம் கிடையாது. எங்களோட கூடவே தாங்க இருப்பார். ஒரு சேரில் 2 பேரோட உட்காந்துப்பாங்க. அவர் மேக்ஸிமம் உட்கார்றதே கூட ரொம்ப கம்மி. இல்லாட்டி ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு லைட்மேன்களோட தான். நான் சொன்ன மாதிரி தான். அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கொடுத்தா கூட ரஜினி சாரும் அப்படி தான். அவருக்கும் கேரவன் வாழ்க்கையிலே ஒரு படத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. எந்திரனுக்கு அந்த மேக்கப்புக்காக. இல்லாட்டி அவர் யூஸ் பண்ண மாட்டார் அவரும். அந்த மாதிரி இவரும் அந்த ஒரு எளிமை தான் அவருக்கு இவ்வளவு ஜனங்கள் இன்றைக்கி கூப்பிட்டுருக்கு. இது பப்ளிக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு முகம் சினிமாவில் வரும்போது சில முகங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் பிடிக்காது. இப்போ படம் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கூட்டம் சேராது. இவருக்கு பாருங்கள், இவர் சினிமாவை விட்டு போய் எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வருஷங்கள் ஆச்சு. ஒருவேளை இவர் அரசியலுக்கு போகாமல் சினிமாவிலேயே இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம இழந்திருக்க மாட்டோமோ. தீமையை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு நம்ம பெரிய ஆளாக இருந்தால் கூட யமனை எதிர்க்க முடியுமா? அரசியல்வாதி யமனுக்கு சமம். அதை எதிர்க்க முடியாமல் எங்கேயோ விழுந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நமக்கும் அரசியல் தெரியாது. அண்ட் எல்லாருமே சாரை பற்றி சொல்கிற சில விஷயங்களில் ஒரு வருஷத்துலாம் 18-20 படங்கள் அவருக்கு ரிலீஸ் ஆச்சான். அப்புறம் ரஜினி சார், கமல் சார் பீக்கில் இருக்கும்போது ஈக்குவலாக டஃப் கொடுத்த ஆக்டர். அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சார் ஆச்சரியமாக பார்த்தீங்க? இல்லை, அவருடைய ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. ரஜினி சார் ஆடியன்ஸ்னால் ஹோல் யூனிவர்சல் மாதிரி அவருடைய ஆடியன்ஸு. கமல் சார் ஆடியன்ஸு கொஞ்சம் ஏ கிளாஸ். விஜயகாந்தோடைய ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா லோக்கல் எல்லாருமே லேடிஸு. ஏன்னா தங்கச்சி பாசத்தில் நடிச்சிருக்காரு. சின்ன கவுண்டரில் எல்லா விதமான இடத்துலையும் போய் ரீச் ஆன ஒரு படம். அவருடைய ஆடியன்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஆமாம், அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அந்த மெடிக்கல் சீட்டு தான் எங்களை ஒன்றா சேர்த்தது. அந்த டாக்டர் என்ஜினியருங்கிற பெரிய கனவோடு சென்னைக்கு ஒத்த ரூபாய்க்கு தெருவாக கஷ்டப்பட்டுருக்கோம். வந்தாச்சு. அவர் அந்த பொண்ணு டாக்டருக்கு போகும்போது என்கிட்ட படிக்க வைக்கிறதுக்கு பண வசதி இல்லை. நல்லா படிக்கிற பொண்ணு. பட் கட் ஆஃபில் 1 மார்க் போயிடுச்சு. அது உட்காந்து குய்யோ முறையோன்னு அழுகுது. அப்போ இந்த படம் நடந்துகிட்ருக்கு, வீரம் விளைஞ்ச மண். அப்போ இவர் அந்த ரோட்டு வழி வந்திருக்காரு. அப்போ டிரைவர் சொல்லியிருக்காங்க, டைரக்டர் வீடு இங்கே தான் இருக்குதுன்னு. டக்குன்னு கதவை திறந்தால் கேப்டன் நிற்கிறார். வாங்க வாங்க அப்படின்னா, இருமா நீ அழுகாத நான் நிறுத்துகிறேன். அவர் அதை வாட்ச் பண்ணுறாரு. அது நிறுத்த மாட்டேங்குது. விஜயகாந்த் வந்திருக்காருன்னா ஒரு சேஞ்ச் வேணும்ல. அப்போ இவர் பார்த்து, ஏன் பாப்பா எதுக்கு அழுகுது அப்படின்னா அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. நான் ஹெல்ப்புங்கன்னு கேட்கவே இல்லை. அவரை ஹெல்ப் பண்ணுங்கள் சார், இப்படி இருக்குது. எனக்கு அப்போ தெரியாது இவர் இவ்வளவு பெரிய நல்ல மனுஷன், இப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு. எதுக்கு 3வது ஒரு மனுஷன் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம ஏன் சொல்லுவானே. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கட் ஆஃபில் 1 மார்க் போயிடுச்சு. பட்டு நான் ஊர்லேருந்து வந்தது இப்படி ஒரு கனவோடு தான் வந்தேன். அது பாருங்கள், கிடைக்கிற நேரத்தில் அது மெரிட்டில் கிடைக்கிறது போயிடுச்சு. பணம் கட்டி என்னால் படிக்க வைக்க முடியாது. எதே படிக்க வைக்க முடியாதா? புள்ள பெறல, சோறு போட்டிங்களா, அது மாதிரி படிக்க வைங்க. இல்லைங்க கேப்டன், எனக்கு இவ்வளவு தான் சம்பளம், இதில் குடும்பத்தை காப்பாற்ற தான் முடியும் என்னால். மெடிக்கலுங்கிறது பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க நினைக்கிற படிப்பு, நம்மளால் முடியுமா? முடியலைன்னா ஏன் புள்ள பார்த்தீங்க, அதுக்கு சொல்லுங்கள். இருங்க இதை என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு டக்குன்னு உட்காந்தாரு. அப்படியே ராமச்சந்திரா காலேஜுக்கு பேசுகிறார். இவரை தெரியுது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போல இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப். இவர் தான் எல்லா இடத்துக்கும் இது தானே. உடனே உடையார் வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறார். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். நான் தான் வேணான்னு சொல்ல, விட்டுருங்க, என்னால் பணம் கட்ட முடியாது, நீங்கள் வாங்க. வம்பு பண்ணி அவருக்கு என்ன அதில் அவ்வளோ வைக்கிற. ராமச்சந்திரா அவர் வீட்டுக்கு போகிறோம். அங்கே போனால் அவர் காலேஜ் போயிட்டார். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு,
காலேஜுக்கு வந்துருங்கங்கிறாரு. காலேஜுக்கு போகிறோம். காலையில் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும் அவர் எங்கள் வீட்டில் நுழையும்போது. இரவு கிட்டத்தட்ட 9 மணி ஆச்சு அவர் வீட்டுக்கு போகிறப்போ. அங்கே வந்து க்யூவில் நின்று வரிசையில் உட்காந்து அவரை கூப்பிட்றப்போ உள்ளே போய் அப்பவும் சொல்ல, ஐயா என்னை விட்டுருங்கய்யா, என்னால் பணம் கட்ட முடியாது நான் சொல்கிறேன். ரொம்ப ஜோவியலாக பேசுவோம் நாங்கள். இவர் மறுபடியும் போய் அவர்கிட்ட போய் இது பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஷீட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் போனார். ஏன் அவருக்கு என்ன அக்கறை? என்னால் அவருக்கு என்னாச்சு? என்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அத்தனை படங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-70 டைரக்டர்கள்ட்ட அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். நானும் ஒரு இயக்குனர் தானே. ஒரு பெண், அந்த பெண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது. அது ஒரே காரணம் தான். இது ஈரமுள்ள நெஞ்சில் மட்டும்தான் இந்த கண்ணீர் போய் விழும். அதனால் என்ன ஆச்சுன்னா 2 பேர் சினிமாவில் ரொம்ப பெரிய ஆளுங்களாயிட்டாங்க. அது பெரிய சாதனை கிடையாது. பணம் இருந்தால் படம் எடுக்கலாம். மெடிக்கல் அந்த குடும்பமே இன்றைக்கி அந்த பொண்ணு அப்போலோ மருத்துவமனையில் ரொம்ப பெரிய கைனகாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவர். அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெரிய கார்டியாலஜிஸ்ட். இன்றைக்கி அவரும் வந்திருந்தார் அந்த இதுக்கு. இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ஒய்ஃபை பார்த்து இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு பெருமிதம் அந்த கண்டலன்ஸில் கூட. அந்த பொண்ணு இன்றைக்கி வாழ்க்கையே வேறு மாதிரி போய் இல்லாட்டியே ஒரு என்ஜினியராக போயிருக்கோம், யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம், அது 2 குழந்தைகளை பார்த்துக்கிட்டு நம்ம கனவு நிறைவேறி இருக்காது. எங்கேயோ கிராமத்திலேருந்து புறப்பட்ட ஒருத்தனுடைய கனவு இங்கே வந்து விஜயகாந்த்னால அது நிறைவேறுது. அதுதான் விஜயகாந்த். என்னால் மறக்க முடியுமா உயிர் உள்ள வரைக்கும்? அந்த பொண்ணு இன்றைக்கி வந்தே தீர்வேன்னுச்சுன்னா இன்றைக்கி இந்த கோவிட் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி போக வேண்டாம், நம்ம ஒரு 2 நாள் கழித்து வீட்டில் போய் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த பொண்ணு நைட்டு ஃபோன் பண்ணி 11 மணிக்கு ஃபோன் பண்ணிச்சு. அப்பா இப்போ போகலாமா அப்படின்னுச்சு. என்னம்மா 11 o'clock ஆகிடுச்சு, எப்படி போகிறது? சரி படுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போயிருக்காங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒன்று போய் உள்ளே போக முடியல இந்த கல்யாண மண்டபத்தில். அப்புறம் திருப்பி வந்துட்டு காலையில் 9 o'clock ஃபோன் பண்ணுது. என்னம்மா? இல்லைப்பா எனக்கு மனசு கேட்கல, போயிட்டு வந்துடலாம்ப்பா நம்ம, நீ வரியா அப்படின்னொடனே வந்தோடனே லக்கீலி எங்களுக்கு தனுஷுடைய ஸ்டாஃப்ஸ் பூரா அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு உடனே அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ண சொல்லி போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு மைண்டில் அது இருந்திருக்கு பாருங்க. அதுதான் கேப்டன். அது லைஃப் இருக்கிற வரைக்கும் மறக்கமா? அவர் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணார். அந்த பையன் சந்தன பாண்டியன் தானே? சண்முக பாண்டியன். ஆமாம். அதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, விஜயகாந்துக்கும் எனக்கும் மனசு ஒத்து போயிருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு சுடு சொல் நாங்கள் சொன்னதே கிடையாது. அவர் மகன் ஒரு டைரக்டர் வந்தார். நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. யோ நான் டைரக்டரியா, என்னை போய் நடிக்கணும்னு கூப்பிட்றேன், என்னெல்லாம் உங்களால் வேலை வாங்க முடியாது, விட்டுருங்க வேண்டான்னு. இல்லை சார் அந்த ரோல் நீங்கள் பொருத்தமாக இருக்கீங்கன்னு கதையெல்லாம் சொல்லுவார். சொல்லும்போது கொஞ்சம் யானை மேய்க்கிற மாதிரி ஒரு ரோல் நல்லா இருக்கே, பட் என்னை வேலை வாங்கிடுவீங்களான்னு கேட்டேன். நீங்கள் வாங்க சார், நீங்கள் அப்படியே வந்து நில்லுங்க சார் போதும்னாங்க. யார் ஹீரோன்னு கேட்டேன். விஜயகாந்துடைய பையன் சண்முக பாண்டியன்னு சொன்னார். கட்டாயம் பண்ணுறேன் நான். இன்றைக்கி அந்த படம் பாதி முடிஞ்சிருச்சு. எங்களுக்குள்ளே இருக்கிற சொந்தம் வந்து அப்படி அந்த பையனுக்கு அப்பாவா நடிச்சிட்ருக்கிறேன். நடிக்க தெரியாதனா நாங்கள் போய் நடிச்சிட்ருக்கிறேன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம்.